டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த கடாயில் வந்து கொஞ்சமாக நமக்கு குக்கிங் ஆயிலும் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் நல்லெண்ணெயே கூட ஃபுல்லாகவும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே போட்டிருக்கேன். இது எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலேயே. இப்போ இது கூட நான் வந்து ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு வந்து கம்மியாக தான் சேர்க்கணும், ஏன்னா கருவாட்டில் நம்ம சேர்த்து உப்பு இருக்கனால நம்ம பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கும் போது கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும். இது அப்படியே தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும். அது வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுலாம். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். நான் என் காரத்துக்கு ஏற்றா தான் நான் எப்போவும் சொல்லுவேன். நான் எவ்வளோ காரம் யூஸ் பண்ணேன் எங்கள் வீட்டுக்கு நான் அந்த அளவு தான் போடுறேன். நான் வந்து ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஒரு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் காரம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இன்னும் காரம் கம்மியாக சேர்த்திங்கன்னா நீங்கள் காரம் இன்னும் கூட கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வச்சு போட்டு நீங்கள் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும், இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து காய் போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி என்னென்ன காய் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, இது எல்லாமே நான் சேர்க்குறேன். நீங்கள் வாழைக்காய் இருந்துச்சுன்னா வாழைக்காவும் சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இதை போட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதுலேயே கொஞ்சம் நேரம் இந்த காயெல்லாம் இந்த மசாலா தேவை இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது காய் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம எப்படி செய்யுது. ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க போதும். இப்போ பாருங்கள், காய் ஃபுல்லாக எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. எல்லா இடத்தையும் நல்லா மசாலா நல்லா எல்லாத்தையும் ஒட்டிடுச்சுங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக கருவாட்டு குழம்புக்கு தேங்காய் கம்மியாக தான் சேர்க்கணும். ஸோ கொஞ்சமாக தேங்காய், அது கூட ஒரு 3 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சீரகம் போட்டு அரைச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். எப்பவுமே வந்து நம்ம எந்த குழம்பா வைக்கிறதுனாலும் சரி, ஸ்டார்டிங்லேயே புளி ஊற்றக்கூடாது. புளி ஊற்றிட்டா காய் எதுவுமே வேகாது. அதனால புளி தான் லாஸ்ட்டாக தான் ஊற்றணும். இப்போ வந்து இந்த தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, இந்த மிக்ஸை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா காய் நல்லா வேகணும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா அது கொதிக்கட்டும். கொதித்து காய் வெந்ததுக்கப்புறம் கருவாடு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சு காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நான் இப்போ 10 துண்டு கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். வாழை கருவாடு தான். இதை பாருங்கள், இதை நல்லா வந்து தண்ணியில் ஊற வச்சு தேய்ச்சிங்கன்னா ஃபுல்லாக நல்லா வெள்ளையெல்லாம் போய்டும். ஸோ இப்போ அதை போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும், கருவாடு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கருவாட்டில் உள்ள உப்புலாம் இதுக்கப்புறம் தான் வந்து குழம்புல வந்து சேரும். ஸோ நல்லா வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், கருவாடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அது நல்லா திக்காக கரைச்சி அதை ஊற்றிருக்கேன். புளிப்பு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.